ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சைனீஸ் மினி ட்ராமாவோட மூவி வெர்ஷனை தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ வாங்க இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் கியூ ஷோவை தான் காட்டுறாங்க. அவளுக்கு அவங்க மம்மி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. சர்ப்ரைஸை பார்த்த உடனே அவள் எதுவுமே பேச முடியாமல் ஷாக்கில் இருக்கா. என்னென்னு பார்த்தா அவங்க அம்மா 7 பசங்களை முன்னாடி நிற்க வச்சுட்டு, இந்த 7 பேரை உனக்காக நான் பார்த்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இவங்க யாரையாவது ஒருத்தர் நீ செலக்ட் பண்ணி அவங்கள நீ உன்னோட பார்ட்னரை ஆக்கிக்கணும்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. அம்மா தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எனக்கு என்ன ஆகும் தெரியும்ல, தெரியாம பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இதில் வேற கரியர் தான் முக்கியம்னு சொல்லுவாங்களா? ஹீரோனோட அம்மா ஒன்னே கரியர் தான் முக்கியம்னு எத்தனை வாட்டி சொல்ல போற? எனக்கு பேரன் பேத்திலாம் பார்க்க வேணாமா? நீ யாரையாவது செலக்ட் பண்ணி தான் ஆகணும். நான் நல்லா சூப்பராக தான் செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதனால எனக்கு இன்னைக்கு உன்னோட பார்ட்னர் யாருன்னு கண்டிப்பாக தெரியணும். இவங்கள யார் வேணுமோ நீ செலக்ட் பண்ணிக்கோ. அம்மா உனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன். இதான் அம்மா உனக்கு கொடுக்குற சர்ப்ரைஸ் கிஃப்ட் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் சைடில் பார்க்குறாங்க. அம்மா என்னை மாட்டி விடாதீங்கம்மா, எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்லும் போது அப்போது ஹீரோனோட அம்மா வர ஒருத்தரையா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவன் ஒரு பாடி பில்டரு, இவன் ஒரு சாஃப்ட் டைப்பு, இவன் சைல்டிஷ் மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ஒருத்தர் பற்றியும் சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போது ஒருத்தன் பாடி பில்டர் இருப்பான்ல, அவன் ஒன்றே ஆப்பிள் கைக்கு நடுவில் வச்சு அதை ஜூஸ் போட்டு காமிக்கிறான்னா, இதை பார்த்த ஹீரோனோட அம்மாவே, டேய் என்னடா பண்ணுற, ஆப்பிளையே இப்படி நெசிக்கிறியடா, என் பொண்ணு எப்படிடா நீ நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இது போட அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை, என் பொண்ணுக்கு சாஃப்டான ஆள் தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவனு என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு உங்களோட பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டீங்களேன்ற மாதிரி அழுதுகிட்டே அங்கேருந்து போயிட்டுருக்கான். பார்க்கதான் பாடி பில்டர் மாதிரி இருக்கான், ரொம்ப சாஃப்டான கேரக்டர் போல். அழுதுகிட்டே போயிட்டானா. அப்போது ஹீரோனோட அம்மாவும், சரிம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத, மீதி இருக்க 6 பேரை பாருன்னு சொல்லிட்டு 6 பேரும் கிட்ட போகிறாங்களா, நம்ம ஹீரோன் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனா, இல்லை என்ன தொடாதீங்க, நீங்கள் என்ன தொட்டிங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும், நான் ஸ்டாச்சு ஆகிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது திடீர்னு எல்லாரும் பயந்து ஓடுறாங்க அங்கேருந்து. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் ஒன்றுமே பேசாமல் அப்படியே ஷாக்கில் ஸ்டாச்சுவாக நின்றுட்டு இருக்காங்க. அவங்களோட அசைய கூட முடியல. அப்போ தான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் லவ் பண்ணியிருப்பாங்க. அப்போது லவ் பண்ணும்போது அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அன்னைக்கு கேக்லாம் அவங்க கையால் ரெடி பண்ணி கொடுக்கலான்னு போயிருப்பாங்களா. அவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோனோட பேக்கெல்லாம் வெளியே தூக்கி போட்டு, இனிமேல் நீ என் கூட இருக்கக்கூடாது, நான் உன்னை எத்தனை வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, இருந்தாலும் நான் உன்னை தொட்டதே கிடையாது, நீ என்னை தொடவே விட்டது கிடையாதுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க, ஏன் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு. அவன் நீ என்னை தொடவே விட மாட்டேற, அதனால உன் கூட நான் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் உன்னை இப்பத்துலேருந்து பிரேக்கப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான்னா, நம்ம ஹீரோயின் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்திருப்பாங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கேக்லாம் ரெடி பண்ணு. அவன் இப்படி பண்ணிட்டு ரூம்குள்ளே போயிட்டு கதவு சாத்திக்கிறான். அப்போ ஹீரோனுக்கு வர ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா, ஜூ இங்கே கேட்டியா, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உன் கசின் கூட இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கானாமா, அஃபிஷியலாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டில் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நம்பாமல் அந்த ப்ரொஃபைலில் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோட்டோவில் பார்த்தா 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அட பாவி, இப்போ தான் பிரேக்கப் பண்ணிட்டு போனேன், அதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கியா, அப்போனா நீ அவ கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால தானே என்னை பிரேக்கப் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சோகமாக நடந்து போயிட்டே இருப்பாங்களா. அப்போ திடீர்னு ஒருத்தர் நம்ம ஹீரோயின் மேலே இடிச்சிருவாரு. அவர் ஒரு பையன் தான். இடிச்சோன்னே நம்ம ஹீரோயின் அவரோட ஃபேஸை பார்த்தோன்னே அங்கே விழுந்துடுறாங்க. ஏன்னா பிரேக்கப் ஆன அப்புறம் தான் நம்ம ஹீரோனுக்கு எந்த ஒரு பசங்க நம்ம ஹீரோனை தொட்டாலுமே நம்ம ஹீரோயின் அந்த நேரத்துக்கு ஒரு வார்த்தை கூட பேச முடியாது, ஸ்டாச்சு ஆயிடுவாங்க. அதுதான் இப்பயும் நடந்திருக்குமா. நம்ம ஹீரோயின் ஸ்டாச்சுவில் இருக்க. அப்போ ஹீரோனோட அம்மாவும் ஹீரோயின் பக்கத்தில் என்னம்மா மறுபடியும் இந்த ஸ்டேஜுக்கு போயிட்டா, என்னதான் இருந்தாலும் உனக்கு ஒரு பார்ட்னர் வேணும் தானே, அதனால தானே அம்மா இப்படிலாம் பண்ண, இப்படி போயிட்டியம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஹீரோனுக்கு இது ஒரு டிஸார்டர் தான். ஆனால் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா கவலைப்படாதீங்கம்மா, நான் ஏன் இத்தனை பேரும் வேணான்னு சொல்கிறேன், ஏன்னா எனக்கு அப்ராடில் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் ரொம்ப பணக்காரன், அவன் சீக்கிரம் வருவான்ற மாதிரி சொல்லும் போது அப்போது ஹீரோனோட அம்மாவும் ஹீரோயின் மண்டையிலே அடிச்சு, ஏண்டி இதை முன்னாடியே சொல்ல மாட்டியா, அம்மா ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன்ல, சரி நாளைக்கு ஃபேமிலி மீட்டிங் இருக்குது, உன்னோட பாய் ஃப்ரெண்டை நீ எப்படியாவது வர வச்சிரு சரியா, நம்ம ஃபேமிலி முன்னாடியே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு காட்டியாகணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. அட நானே உங்களை சமாளிக்கிறதுக்காக சும்மா சொன்னேன், இப்படி திடீர்னு நிற்க வைக்க சொன்னால் நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒன்றே ஒரு ஐடியா வருது. அந்த டைம்லலாம் நிறைய ரோபோட்லாம் டெவலப் பண்ணுவாங்களா, அதனால ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ரோபோட்டை நமக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டரும் போட்டு விட்டுடுறாங்க. அங்கே கட் பண்ணால் ஒரு பாட்டி தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க லூ குரூப்போட பிரசிடென்ட்டோட பாட்டி. அவங்களோட பாடி கார்ட்ஸோட பிரசிடென்ட்டை தான் துரத்திட்டு ஓடிட்டு இருக்காங்க. அதாவது பாட்டியோட பேரன் தான் அவர் பேர் லூ. அவர் தான் நம்ம ஹீரோவும் கூட. எதுக்காக பாட்டி துரத்துறாங்கன்னா, ஏன்டா நீ கல்யாணமே பண்ணி
பண்ணிக்க மாட்டேற, என்னடா ஃபேமிலி எப்படி தனியாக விட்டுருவ போல இருக்கே, கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி இந்த தானேடா நம்மளோட ஜென்ரேஷன் வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவர் வந்து பாட்டி எனக்கு ஃபோர்ஸ் மேரேஜ்லாம் வேணான்னு சொல்லும் போது பாட்டி விட மாட்டாங்க, நீ நின்று கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி துரத்திட்டே போக, அப்போது ஹீரோ எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் அவரோட கம்பெனி வந்து ரோபோட்டை தான் ரெடி பண்ணுவாங்களா, அவங்களோட கம்பெனி பாக்ஸ்லேயே போயிட்டு ஒரு ரோபோட் வெளியே தூக்கி வச்சுட்டு அந்த பாக்ஸில் போய் உட்காந்துக்கிறாரு. வெளியேட்டி பார்த்தா நிறைய பேர் தேடிட்டே இருக்காங்களா. அப்போ இவரும் வந்து சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இங்கேயே கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிக்கலாம், என்னதான் இருந்தாலும் நம்ம கம்பெனி பாக்ஸ் தானே, எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் இந்த பாக்ஸை தூக்கி டெலிவரி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிடறாங்க. நம்ம ஹீரோக்கு உள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது ஷாக் ஆகுது, ஐயோ யார் வீட்டில் போய் டெலிவரி ஆக போறேன்னு தெரியலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளியே பார்த்தா அந்த பாக்ஸில் ஒரு ரோபோ வந்துருக்கோம்ல, அது தனியாக அம்போன்னு வெளியே உட்காந்துட்டு இருக்கு, அது பவர் ஆஃப்ல தான் இருக்கு இன்னுமே. அப்போ நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் ரோபோட் டெலிவரி ஆக போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும், ரோபோட் வரும் நமக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே டோர் பெல்லும் அடிக்கவும் அங்கே பார்த்தா வந்து டெலிவரி ஆயிடுச்சு பாக்ஸும். நம்ம ஹீரோயின் வந்து வெளியே போகிறாங்க. உள்ளே பார்த்தா ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. ஐயோ யார் வீட்டில் போய் டெலிவரி ஆயிருக்குன்னு தெரியலேன்ற மாதிரி தான் பயந்துட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் பாக்ஸை பார்த்தோன்னே இவ்வளோ பெரிய பாக்ஸா, ரோபோட் நல்லா இருக்கும் போலே அப்படின்னு சொல்லிட்டு தள்ள முடியாமல் அந்த பாக்ஸை உள்ளே தள்ளிட்டு போகலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாக்ஸை வந்து வீட்டுக்குள்ளே தள்ளி கொண்டு வந்துடுறாங்களா. உங்களுக்கு ஒரே ஆர்வம், நம்ம பாய் ஃப்ரெண்ட் ரோபோட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே, நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா நல்லா இருக்குமான்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. போனோன்னே சரி திறந்து பார்க்கலான்ற மாதிரி தான் திறக்கிறாங்க. அப்போ உள்ளே இருக்க ஹீரோவா, சரி கொஞ்ச நாளைக்கு ரோபோட்டாகவே நடிப்போம், பாட்டியோட ஃபோர்ஸ் மேரேஜ்லேருந்து தப்பிக்கணும்னா உங்கள் கண்ணில் கொஞ்ச நாளைக்கு படாமல் இருக்கணும், அப்போ இதான் ஒரே வழி, கொஞ்ச நாளைக்கு தான் நடிப்போமே அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ நினச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனா பாக்ஸ் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுறாங்களா. பாக்ஸ் வந்து 4 பக்கமும் ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காரு, யார் இருப்பாங்கன்னு தெரியலேன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும் ரோபோட்டை பார்த்துடுறாங்க. பார்த்தா ரோபோட் ரொம்ப அழகாக இருக்குன்ற மாதிரி ரோபோட்டை பார்த்தோன்னே சரி இதை நிற்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே நிற்க வைக்கிறாங்களா. நிற்க வச்ச அப்புறம் இதை எப்படி ஆன் பண்ணணும் எல்லாம் கொடுத்துட்டாங்களே இன்ஸ்ட்ரக்ஷனு, அதை பார்த்து ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட்டை நல்லா தொட்டு பார்த்துட்டு இருக்காங்களா. கண்ணத்தெல்லாம் தொட்டு பார்க்குறங்காட்ட என்னடா அது உண்மையான மனுஷன் மாதிரி சாஃப்டாக இருக்குது, இப்படி தான் ரெடி பண்ணுவாங்க போல், நமக்கு வரது இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் சரி இது எங்கே ஆன் பண்ணோன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி அங்கேயும் இங்கேயும் அமுத்துட்டு இருக்காங்க. சட்டை உள்ளெல்லாம் கை விட்டு அமுத்துறாங்களா. நம்ம ஹீரோக்கா இவ என்ன தேடுறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் புலம்புறாங்க, ஆமாம் ஏன் ஆன் ஆக மாட்டேங்குது, இப்படி தானே இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் கண்ணத்தெல்லாம் தொட்டிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு, ஓகே இவன் நம்மள ஆன் பண்ண தான் ட்ரை பண்ணுறா போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் ஃபோனில் பார்க்குறாங்க. கழுத்துக்கிட்ட ஏதோ பட்டன் இருக்குன்னு போட்டிருக்கு, எங்கே இருக்குது, சரி எதையோ ப்ரெஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஹீரோவோட கழுத்தில் பிடிச்சி அமுக்கலான்ற மாதிரி கழுத்தை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் அமுக்க அமுக்க நம்ம ஹீரோவும் மூவ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும் ஓ இதான் ஆன் பண்ணுறது போல அப்படின்ற மாதிரி ஆன் பண்ணி விட்டுடுறாங்க. அப்போ ஹீரோவும் ஆன் ஆயிடுச்சு என்னோட சிஸ்டம் சொல்லிட்டு அவரோட ப்ரோக்ராம் கோடெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதான் என்னோட கோடுன்ற மாதிரி சொல்லி விட்டுருவோம். அவர் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோனை அவர் பார்த்தோன்னே அட இது சூப்பராக பேசிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த ரோபோட்டை கட்டி பிடிச்சி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சிருக்காங்க. ஹீரோயின் பொறுத்த வரைக்கும் யாருன்னா பசங்க வந்து அவங்கள தொட்டுட்டாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு ஒரு டிஸார்டரு. ஆனால் நம்ம ஹீரோயின் இப்போ வந்து ஹீரோ ஒரு ரோபோவை தானே நினச்சிட்டு இருக்காங்க, மிஷின்னு நினச்சி தான் தொட்டுட்டு இருக்காங்க, அதனால அவங்களுக்கு எதுவும் ஆகலை. நம்ம ஹீரோனும் சோஃபாவில் போய் உட்காந்துட்டு வா எனக்கு வந்து ஸ்கின் கேர் பண்ணி விடு அப்படின்னுமா சொல்ல நம்ம ஹீரோவா என்னது என்னையா கூப்பிடுறா, நான் லூ குரூப்போட பிரசிடென்ட் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிறாரு. இவ எனக்கே ஆர்டர் பண்ணுறா பாரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ ஒரு ரோபோவை தானே நடிக்கிறோம், நம்ம பண்ணியாக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃபேஸில் போயிட்டு அவங்களோட ஃபேவரட்டான க்ரீம்லாம் போட்டு ஸ்கின் கேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்களா. கொஞ்ச நேரத்தில் திடீர்னு பார்த்தா தூக்கத்தில் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. டே எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு என்னை ஏமாத்திட்டல, நீ என்னை விட்டுட்டு போனதுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணோடா, அந்த அளவுக்கு நான் பெஸ்ட்டான பொண்ணாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தில் வளர்றாங்க. ஹீரோவும் பார்த்துட்டு இருக்காரு, இப்போ யார்கிட்ட பேசுகிறான்னு தெரியலையே, ஏன்ட்ட பேசுகிறாளா என்ன பண்ணுறான்னு தெரியலையேன்ற மாதிரி பார்க்கும்போது ஹீரோயின் தூக்கத்திலே பேசிட்டு திடீர்னு படுத்துக்கிறாங்களா. படுத்தோடனே தான் ஹீரோ பார்த்துட்டு அடைச்ச இவ தூக்கத்தில் வளரிட்டு இருக்காளா, நான் கூட தான் ஏதேதோ என்கிட்ட பேசுகிறேன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஹீரோனை பார்த்து அவர் சிரிக்கிறாரு. ஏன்னா ஹீரோயின் பண்ணுறதுல ரொம்ப க்யூட்டாக இருக்கா, அதை பார்த்தோன்னே நீ பண்ணுறதுல க்யூட்டாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து அவங்களோட ஃபேமிலி மீட்டிங் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோனோட அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் ஹீரோனுக்கு ஞாபகம் வருது, அட ஃபேமிலியை பார்க்க போகிறோம், கையில் எந்த பொருளும் வாங்காமல் போகிறோமே, அப்புறம் நம்மளை எப்படி பேசுவாங்க, ரொம்ப கேவலமாக பேசிடுவாங்க, எதனா பொருள் வாங்கிட்டு போய் ஆகணும்னு சொல்லிட்டு ரோபோ பார்த்து சரி பாய் ஃப்ரெண்ட் நீ என்ன பண்ணுறேன்னா எனக்கு தேவையான பொருள்லாம் நீ வாங்கிட்டு வந்துடுற, என் கார்டில் வந்து அமௌண்ட் இருக்குது, நல்லா காஸ்ட்லியான பொருள் மாதிரி தெரியணும், ஆனால் அது காஸ்ட்லியாக இருக்கக்கூடாது, கம்மியான விலையிலே பார்த்து நல்லா இருக்க பொருளாக பார்த்து வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு கார்டை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்களா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு நான் எதுக்கு வாங்க போனோம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு. உடனே வந்து அவரோட
ஹீரோனோட அசிஸ்டண்ட்டுக்குலாம் கால் பண்ணி எனக்கு நிறைய காஸ்ட்லியான திங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அதுவும் ½ அன் ஹவரில் எனக்கு வந்து இந்த இடத்துல டெலிவரி பண்ணின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோனு உள்ளே போயிட்டாங்களா, உள்ளே போனால் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அம்மாவோட அண்ணா அக்கா, அதுக்கப்புறம் அந்த அண்ணனோட பொண்ணு தான் ஹீரோனுக்கு வந்து கசினா இருக்கா. அந்த கசின் தான் வந்து இப்போ ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை டேட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் கூடவும் அங்கே தான் இருக்காங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோன் உள்ளே வந்துடுறாங்களா. உள்ளே வந்தோடனே ஹீரோனோட அம்மாவும் ஹீரோனை பார்த்து இன்னும் நீ மட்டும் வந்திருக்க, பாய் ஃப்ரெண்ட் வரலையா, கூட்டிட்டு வரேன்னு சொன்னி அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து கேட்குறாங்க. அங்கே இருக்கவங்களாம் ஹீரோனை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போது ஹீரோனோட அம்மா கேட்டிருப்பாங்கல்ல, உன் பாய் ஃப்ரெண்ட் வருவான்னு சொன்னேன், இங்கம்மா இன்னும் ஆளே காணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோன் சொல்கிறாங்க, அம்மா இதுனா கிஃப்ட் வாங்கிட்டு வரணும்ல, நம்ம ரிலேட்டிவ்ஸை பார்க்க வந்திருக்கோம், சும்மா அவள் வர முடியும், அதான் அவர் ஷாப்பிங் பண்ண போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த கசின் பொண்ணு ஒன்றே நம்ம ஹீரோனை பார்த்து சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லையே, நீ தான் ஒரு கிராஜுவேஷன் கூட முடிக்கல, நீ என்ன படிச்சிருக்க அப்படின்ற மாதிரி அங்கே எல்லாரும் முன்னாடி நம்ம ஹீரோனை பார்த்து கேவலமாக பேச ஆரம்பிச்சிடுறா. படிக்கவே இல்லை, நீ எல்லாம் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசும்போது ஹீரோனோட அம்மாவுக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போது ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருப்பான்ல, அவன் உடனே ஹீரோனை பார்த்து நம்ம ஹீரோன் வந்து இவன் கூட பிரேக்கப் பண்ணி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு போல, அவன் ஹீரோனை பார்த்து 5 வருஷமாக அதே மாதிரி தான் இருக்க, கொஞ்சம் கூட நீ மாறல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ ஹீரோனுக்கும் வந்துடுது. உடனே வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அமைச்சிருக்கேன் பாருங்கள், யாரை பார்த்து நீ டிகிரி வாங்கவே இல்லைன்னு சொல்கிறீங்க, அதுவும் நான் அப்ராடில் போய் படித்து யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து நான் டிகிரி வாங்கியிருக்கேன், என்னோட கிராஜுவேஷனை முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டும் போது அங்கே இருக்கவங்களாம் ஷாக்கில், ஓ இவன் அப்ராடே போய் படித்து வாங்கிட்டாளா, நம்ம தான் தேவையில்லாமல் வாயை கொடுத்துட்டுமா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் காட்டிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து லூ குரூப்பில் இருக்க ரோபோட்டை தான் வாங்கியிருப்பாங்க, அதாவது அவங்க அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறது தான் நினச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா, லூ குரூப்போட பிரசிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனோட அம்மா இருக்காங்களா, அவங்களோட அண்ணா அக்கா அங்கே தானே இருக்காங்க, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, லூ குரூப்போட பிரசிடென்ட்டா, அவங்க ரொம்ப பெரிய ஆளாச்சு, அவர் ரொம்ப பணக்காரராச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவா அங்கே வந்துடுறாரு. அவர் வந்தோடனே நான் இப்போ பேசலாமா அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான்ப்பா, நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பான் போலே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் சைடில் திரும்பி பார்த்தா எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்டாக இருக்குது, பாடி கார்ட்ஸ் எல்லாம் வேறு, இது இவ்வளோ ரேட்டு அது அவ்வளோ ரேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு ஒரு பக்கம் ஷாக் ஆகுது, இன்னும் கார்டில் இருக்க காசு கூட அவ்வளோ இருக்காதே, எங்கேருந்து இவ்வளோத்தையும் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தா ஹீரோனோட அம்மாவும் அவங்களோட அண்ணனை பார்த்து, அண்ணா பார்த்தீங்களா என்னோட பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் எவ்வளோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுது. ஏன்னா அவளோட பொண்ணு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இப்போ வச்சிருக்கான்ல, அவன் அவ்வளோ ஒருத்தெல்லாம் கிடையாது, அதனால இவன் என்ன நம்மளை வந்து அசிங்கப்படுத்துறாளோ அப்படின்னு நினச்சிட்டு அண்ணனும் அக்காவும் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய காஸ்ட்லியான கிஃப்ட்ஸை கொண்டு வந்துட்டு எங்களை வெறுப்பேற்றிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்களா. அப்போ ஹீரோனோட அம்மாவை ஏன் கோச்சிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் வந்து ஹீரோவை பார்த்துட்டு எல்லாரும் போன அப்புறமா, அம்மா இவ்வளோ கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து சொன்னி அதெல்லாம் போய் தானே, எனக்கு நல்லா தெரியும், என் காரில் ஒன்றும் அவ்வளோ காசுலாம் இல்லைல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோக்கு என்ன சொல்லணும்னே புரியல. அப்போ ஹீரோன் வந்து அவங்கள ரொம்ப ஓவராக பேசினாங்க, இப்போ நீ இப்படி சும்மா ஒரு பொய் சொன்னது கேட்டோடனே உண்மை நினச்சிட்டு எப்படி கோச்சிட்டு போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ ஒரு பக்கம், இல்லை நான் சொல்கிற வார்த்தை கொஞ்சம் கேளுன்னு உண்மையை சொல்லலான்னு போகிறார் அவர் யாருன்றத. ஆனால் ஹீரோன் ஒன்னே அவரை பார்த்து, எனக்கு தெரியும் என்கிட்ட என்றைக்குமே பொய் சொன்னதே கிடையாது, அது மட்டும் இல்லை என்னை ஏமாத்ததும் கிடையாது, அதனாலே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு தெரியுமா, உன்னோட கம்பெனிக்கு இதுக்காகவே நான் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கொஞ்சிட்டு இருக்காங்களா. ஹீரோவா நல்ல வேலை உண்மையை சொல்லலை, இவன் என்ன பொய் சொன்னால் பிடிக்காதுன்றா, நான் தெரியாமல் ஒரு பொய் சொல்லிட்டேன், எதிர்ச்சியாக நடந்த விஷயம், ஆனால் இப்போ எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னு மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா. அப்போது ஹீரோ போயிட்டே இருக்கும்போது பின்னாடி வீட்டுக்கு வெளியே கார் வரத்தை நோட் பண்ணுறாரு. ஏன்னா ஹீரோ அசிஸ்டண்ட்டுக்கெலாம் கால் பண்ணி கிஃப்ட் எல்லாம் ஆர்டர் கொடுத்துருப்பார்ல. அப்போது பாட்டிக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு, இந்த மாதிரி ஹீரோ இங்கே தான் இருக்காரு சொல்லிட்டு. அப்போது ஹீரோ வந்து பின்னாடி பார்த்த உடனே பாட்டி வந்தது நோட் பண்ணிடுறாரு. உடனே ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, என்னாச்சு, யார் அவங்க, நீ எப்படி நின்றுட்டு ஷாக்கில் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, இல்லை அது ஒன்றும் இல்லை, அது ஒரு முக்கியமான விஷயம், கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க, அதனால் நீங்கள் இப்போ இங்கே இருக்கக்கூடாது, நானே இதை டீல் பண்ணிக்கிறேன், அதனால் நீ இப்போ வேகமாக உள்ளே போயேன், இது ஒரு வார்னிங் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக ஹீரோயின் வீட்டுக்குள்ளே அனுப்பி விடுறாரு. நம்ம ஹீரோனா சரி ஏதோ சொல்லுது இந்த ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்களா. அப்போ பாட்டி வந்துடுறாங்க. ஹீரோயின் உள்ளே போனதும் வேகமாக வந்துட்டு ஹீரோ பார்த்து காதை பிடிச்சி திருவிட்டுறாங்க. திருவிட்டு, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, ரோபோட்டை கொடுக்க வேண்டிய இடத்துல நீ வந்து உட்காந்துட்டு ரோபோட் மாதிரி இருந்துட்டு இருக்க, என்னடா நடக்குதுங்க, உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா இப்படி நடிச்சிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டு திட்டுறாங்க. கண்டபடி பேசுறாங்க. உன்கிட்ட என்ன சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் ஹீரோ சொல்றாரு,
சொல்கிறாரு, பாட்டி நான் எல்லாம் நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணுறேன், உங்களுக்கும் கிராண்ட் டாட்டர் இன்ல வேணும்ல, அதுக்காக தான் இங்கே வந்துட்டு இப்போ ரோபோட் மாதிரி நான் நடிச்சிட்டு இருக்கேன், அது தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னு கேட்கும்போது பாட்டி உடனே நம்ப மாட்டாங்க. டேய் என்ன போய் சொல்கிறியா மறுபடியும், நான் எதுவுமே நம்ப மாட்டேன், நீ எல்லாமே போய் தான் சொல்கிற அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஹீரோயின் உடனே வெளியே வந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து பாட்டி வந்து ஹீரோ பார்த்து கிராண்ட் சன்னு கூப்பிட்டுருப்பாங்கல்ல, அது வந்து ஹீரோயின் காதில் விழுந்துருது. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. வெளியே வந்து கேட்குறாங்க, என்ன நடக்குதுங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆமாம் பாட்டி நீங்கள் யாரு, நீங்கள் எதுக்கு என்னோட ரோபோட் பாய் ஃப்ரெண்டை பார்த்து கிராண்ட் சன்னு கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப டவுட்டில் தான் கேட்குறாங்க. அவங்க இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்லாம் ஹீரோ நினச்சிடுறாரு. அப்போ பாட்டி சமாளிக்கிறாங்க, அட ஆமாம் நம்ம பேரை உண்மையாகவே வந்து ஒரு பொண்ணு கூட தான் இருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி பாட்டி வந்து உடனே வந்து ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நானுமே ஒரு ரோபோட் தான், கம்பெனிலேருந்து இந்த வீட்டில் இருக்க ரோபோட்டை செக் பண்ணுறதுக்காக என்னை அனுப்பிச்சி விட்டுருக்காங்க, என்னோட ரோபோட் கோடு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரோபோட் கோடெல்லாம் சொல்கிறாங்களா. இதை கேட்ட ஹீரோவும் வந்து பாட்டி நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹீரோயின் கிட்ட அதே சொல்லி சமாளிக்கிறாரு. ஆமாம் என்னை செக் பண்ணுறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறாரா. அந்த பாட்டியை வந்து ஹீரோ பார்த்து சைடில் கண்ணெல்லாம் அடிக்கிறாங்க, எனக்கு புரிஞ்சிச்சு எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் இதை பார்த்துக்கிட்டு சரி ஓகே எல்லாரும் வீட்டுக்குள்ளே வாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே போய் முதல்ல பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ 2 ரோபோட் இருக்கா, ஒன்றுமே புரியல. வீட்டுக்குள்ளே போன அப்புறமா பாட்டியை பார்த்து, பாட்டி உங்களுக்கு எதனா சார்ஜ் பண்ணுமா, என்கிட்ட நிறைய சார்ஜ் ஒயர் இருக்கு, இந்தாங்க இதில் எதனா ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சார்ஜ் வேணும்ல அப்படின்னு சொல்லும் போது பாட்டி ஒன்னே இல்லைம்மா எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, பாட்டி வந்து ஆல்ரெடி ஃபுல் சார்ஜில் வந்திருக்கேன், அதனால் இந்த சார்ஜெல்லாம் பாட்டிக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து, நீ ரொம்ப அழகாக இருக்கியே, ரொம்ப நல்லா பேசுகிறம்மா, நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க, உன்னோட ஸ்கின்லாம் வேற ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போது ஹீரோனை வெக்கப்படுறாங்க. அதெல்லாம் அப்படி தான் பாட்டி, என்னோட ஸ்கின்ல நேச்சுரல் டைப், அப்படி தான் வந்து நேச்சுரல் பியூட்டி அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ பாட்டி வந்து ஹீரோன் கிட்ட சிரிச்சு பேசிட்டே இருக்கும்போது அவங்களோட ப்ரோக்ராம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி எல்லா ரோபோட்டையும் போய் செக் பண்ணுறது தான் என்னோட வேலையன்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோன் ஒன்னே ஹீரோ பார்க்குறாங்க. அப்போ நம்மளோட ரோபோட் பாய் ஃப்ரெண்டுக்கும் எதுனா ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்கல்ல, அப்போ அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு சரி உனக்கு என்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, நீ என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து எதுவுமே தெரியாமல் ஹீரோ கிட்ட கேட்க நம்ம ஹீரோ ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, அது நீ என்ன வந்து பாய் ஃப்ரெண்டாக தானே எடுத்திருக்க, என்னோட ப்ரோக்ராம் வந்து உன்னை லவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி வெக்கத்தில் வந்து பாட்டியை பார்த்து, பாட்டி இருங்க உங்களுக்கு வந்து நான் எதனா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லி உளறிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்களா. தனியாக போய் நின்றுட்டு யோசிக்கிறாங்க, இந்த ரோபோட் வந்து என்னை லவ் பண்ணுறது தான் ப்ரோக்ராமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்குமே இந்த ரோபோட் மேலே ஏதோ ஃபீலிங்ஸ்லாம் வருது, அது ஒரு எமோஷ்னல் லெஸ் ரோபோட்டு, நம்ம அப்படிலாம் யோசிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வேற ஹீரோ பார்த்து, இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற, எல்லாத்தையும் என்ன பண்ண போகிற, நம்ம எப்போ என்கேஜ்மெண்ட்டில் வச்சுக்கலான்ற மாதிரி ரொம்ப அவசரப்படுறாங்க. பாட்டி வேற ஹீரோவா இதில் கேட்டோன்னே, பாட்டி ரொம்ப அவசரப்படுறீங்க நீங்கள், ஆல்ரெடி நான் இங்கே எப்படி இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும்ல, இப்போ அவளை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ரோபோட் தான், எல்லா உண்மையும் நான் அவளுக்கு சொல்லணும், அதுக்கப்புறம் அவள் என்னை ஏற்றுக்கணும், அவள் என்னை அக்செப்ட் பண்ண அப்புறம் தான் எங்களோட மேரேஜை பற்றி நாங்கள் யோசிக்கவே முடியும் பாட்டி, அவளுக்கு வேற பொய் சொன்னால் வேற பிடிக்காது, நான் இப்போ பொய் சொல்லிட்டு தானே அவள் கூட இப்போ இருக்கேனே, தெரிஞ்சால் என்ன சொல்ல போகிறான்னு தெரிலன்னு சொல்லும் போது பாட்டி வந்து ஒன்றே யோசிக்கிறாங்க. யோசிச்சு ஹீரோ கிட்ட பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதுக்கு கவலைப்படுற, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, அப்படி என்ன பாட்டி பண்ண போகிறீங்கன்னு கேட்டால் அப்போ பாட்டி உடனே ஹீரோயின் வந்த உடனே ஹீரோயின் கை பிடிச்ச, வாங்க வாங்க நீங்கள் ரோபோட் பாய் ஃப்ரெண்ட் எடுத்துக்கிறீங்களா, அப்போது அவங்க கூட வந்து ஒரு வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்கள் வந்து எங்களோட கம்பெனியில் போஸ்ட் பண்ணி விட்டுடணும், இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டுருக்கு, ரோபோட் பாய் ஃப்ரெண்ட் கூட வந்து வாங்கினவங்க ஒரு வெட்டிங் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணாங்கன்னா அதில் எந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கோ அதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட்டாக ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டாக சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கா அந்த அமௌண்ட்டு கிட்டேன்னு என்ன சொல்கிறீங்க, ஒரு வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுத்தால் இவ்வளோ அமௌண்ட்டு தராங்களா, இது என்ன இவ்வளோ ஈஸியான விஷயமா இருக்குது, அதுவும் நீங்கள் இந்த அமௌண்ட்டை வேறு சொல்லிட்டீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன், வாங்க இப்போவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்போவே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவா என்ன விட்டுட்டு போகிறீங்க வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லிட்டு, பாட்டி என்னம்மா ஐடியா பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுக்க தான் போயிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா பாட்டி அவங்க நினச்சதை சாதிச்சிட்டாங்க. 2 பேருக்கும் வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டு வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோனும் வந்து அப்போது ஹீரோ பார்த்துட்டு நிற்க, ஹீரோனை பார்த்துட்டு நிற்க, ஆனால் நம்ம ஹீரோனை பொறுத்த வரைக்கும் என்ன, ஹீரோ வந்து ஒரு ரோபோட் பாய் ஃப்ரெண்ட் தானே அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ பாட்டி வந்து ஹீரோனை பார்த்து, அப்படி நில்லுங்க உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், கம்பெனியில் போஸ்ட் பண்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு
ஃபோட்டோ எடுக்கிறாங்களா. ஆனால் அவங்க ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது எல்லாத்தையும் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அனுப்பிவிட போகிறேன். அவளுங்களாம் எவ்வளோ திமிரா பேசினாங்க, என் பேரனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட கிராண்ட் டாட்டர் இன்லாவோட ஃபோட்டோவை பார்த்து எல்லாம் பொறாமப்பட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருக்கும் சென்ட் பண்ணி விட்டுடுறாங்களா. அடுத்த நிமிஷமே பாட்டிக்கு கால் வர ஆரம்பிச்சிடுது. எல்லாரும் கால் பண்ணி யார் யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டியை வந்து ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன், கம்பெனிலேருந்து கால் வருதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டேருந்து சொல்லிட்டு அப்படி கிளம்பிடுறாங்க, எஸ்கேப் ஆகிடுறாங்க. அப்போது ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து, இந்த ரோபோட் பாட்டி எப்பயுமே இப்படி தான் நடந்துப்பாங்க, அவங்க ரொம்பவே ஒவ்வொரு ஆக்டிவான ப்ரோக்ராம் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால அப்படி நடந்துப்பாங்கன்னு சொல்லும் போது ஹீரோயின் ஒன்னே, இல்லை எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா எங்கள் அம்மா ரோபோட் இல்லை, இருந்தாலுமே அவங்க இப்படி தான் ஓவர் ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போது ஹீரோயின் வந்து, சரி எனக்கு இந்த வெட்டிங் ட்ரெஸ் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப எனக்கு பிடிக்காத மாதிரி இருக்குது, நான் போய் இதை ரிமூவ் பண்ணிடுறேன், எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லைன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணும்போது அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து ஹீரோயின் பக்கத்தில் வந்து ஹெல்ப் வேணுமா நிற்கிறாங்க. அப்போது ஹீரோயின் பார்த்த உடனே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு பேர் வந்து மெய் நம்ம ஹீரோனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஹீரோயின் பார்த்த உடனே சந்தோஷத்தில் ஹக் பண்ணிக்கிறாங்களா. அந்த பொண்ணுமே ஹீரோனை பார்த்து ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்கா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, இதுக்கு முன்னாடி பார்க்கவே முடியல அப்படின்ற மாதிரி இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு ஹீரோயின் கழுத்தில் இருக்க செயினை பார்த்து, ஏய் இதை நான் உனக்கு காலேஜ் படிக்கும் போது கொடுத்த செயின், இன்னுமே நீ அதை என் ஞாபகமாக போட்டிருக்க, அது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, இருந்தாலும் பழைசாயிடுச்சுல, கழட்டி இருக்கலாம்ல, சரி அதை என்கிட்ட கொடு, நான் அதை வந்து நல்லா மாற்றிட்டு திரும்ப உனக்கு கொடுக்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்களா. நம்ம ஹீரோனும் அந்த செயினை கொடுத்துட்றாங்க. அப்போ அதை பார்த்துட்டு, நான் உனக்கு இதை அப்புறம் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது பாட்டி அங்கே வந்து இதை பார்த்த உடனே, அவ ஒரு சாதாரண ஸ்டாஃப் வந்து என்னோட கிராண்ட் டாட்டர் இன்லாவே வந்து இப்படி தொல்லை பண்ணுறாளா, அதுவும் கழுத்தில் இருக்க செயினை வந்து அப்பயே வாங்கிக்கிட்டா இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய் நின்று ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கா, உன்னோட ஒய்ஃபை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா, ஒருத்தி வந்து புள்ளி பண்ணிட்டு இருக்கா, கழுத்தில் இருக்க செயினெல்லாம் வேற வாங்கிக்கிட்டா, இதெல்லாம் பார்க்காம நீ சும்மா வந்து ஓரமாக நின்றுட்டு இருக்க, என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா. அப்போது ஹீரோ ஃபோனை கட் பண்ணோன்னே, என் ஒய்ஃபை வந்து புள்ளி பண்ணுறாங்களா, என் வருங்கால ஒய்ஃபை இப்படி புள்ளி பண்ணுறவங்கள நான் சும்மா விட மாட்டேன், அவங்கள வந்து என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தா பாட்டி ஹீரோ அப்புறம் நிறைய பாடி கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு குரூப்பாக போய் நிற்கிறாங்க. நம்ம ஹீரோனும் அந்த ஸ்டாஃபும் வெளியே வந்து நிற்கிறாங்க. ஹீரோனா இப்படி கும்பலாக வந்திருக்கிறத பார்த்தோன்னே, என்ன எல்லாம் இப்படி கும்பலாக வந்து நிற்கிறீங்க, என்ன நடக்க போதீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்குறாங்க. ஆனால் ஹீரோவா ஹீரோயின் கையை பிடிச்சி ஓரமாக நிற்க வச்சு, இங்கே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து, உன்னை யாருன்னா புள்ளி பண்ணா நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஸ்டாஃப் முன்னாடி, இந்த கடையவே நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் எல்லாம் காட்டுறாரு. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. ஆமாம் நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, என்ன யார் புள்ளி பண்ணது, நீங்கள் என்ன நினச்சி பேசுகிறீங்கன்னே புரியலன்னு சொல்லும் போது அப்போ நம்ம ஹீரோவும், ஆமாம் உன்னை புள்ளி பண்ணவங்களை சும்மா விட மாட்டேன், அதனால தான் இந்த கடையை வந்து நான் இப்போவே அர்ஜென்ட்டாக வாங்கினேன் அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்க ஸ்டாஃப் மெய்மே இருப்பாள், அவள் சந்தோஷத்தில் ஹீரோயின் கை பிடிச்சி, என்னென்னு கியூ நீ என்கிட்ட இதை சொல்லவே இல்லை, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இவ்வளோ பெரிய ஆளா, இவ்வளோ பணக்காரரா, கடையவே வந்து கொஞ்ச நேரத்துலேயே வாங்கிட்டாரு, இதை சொல்லவே லேடி அப்படின்னு சொல்லும் போது அப்போது ஹீரோ இதை பார்த்தோன்னே, என்ன ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிறீங்க, ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி பார்க்க பாட்டி ஒன்னே, அடைச்ச நான் என்னமோ அவள் வந்து என்னோட கிராண்ட் டாட்டர் இல்லை அவள் தொல்லை பண்ணுறான்னு நினச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயினும் மெய்மையும் அவங்களோட கையை மாற்றி மாற்றி பிடிச்சிக்கிட்டு நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி இதை பார்த்தோன்னே, ஐயோ ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தப்பாக பண்ணிட்டேன் போலையே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவா, பாட்டி அவசரப்பட்டு என்னென்னமோ பேசிட்டீங்க, நான் வர கடையை வாங்கிட்டேன் அதை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி எது சொல்லிட்டு இவளுக்கு டவுட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல பாட்டி உடனே, என்னோட மிஷின் கோட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் உடனே கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்றாங்க. ஹீரோயினுக்கா, இங்கே என்ன நடக்குது, கடையை இவர் வாங்கிட்டேன்னு சொன்னாரே எப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு, அம்மா கடையை வாங்கினேன்னு சொன்னீங்களே, அதை வந்து நீங்கள் மெய்மே என்னை புள்ளி பண்ணுறான்னு நினச்சி தானே சொன்னீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் அது போய் தானே அப்படின்னு கேட்க ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் அதெல்லாம் போய் தான், கரெக்டாக சொல்லிட்டேன்னு சொல்லும் போது ஹீரோயின் ஒன்னே ஹீரோ கண்ணத்தை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாங்க. எனக்காக நீ இவ்வளோ பண்ணுற, ஒரு சாதாரண ரோபோட்டாக இருந்தாலும் என்னை வந்து யாரும் புள்ளி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற தெரியுமா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ மட்டும் உண்மையானவனா இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நான் ஒன்று தான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோவும் சரி உண்மையை சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஆனால் ஹீரோயின் ஒன்னே வந்து, ஆனால் எனக்கு சீட் பண்ணால் மட்டும் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வாயை மூடிக்கிறாரு. எந்த உண்மையை சொல்லல, இதுக்காக உண்மையை சொல்லிக்கிட்டு எனக்கு பயமாக இருக்குது, என்னை விட்டுட்டு இப்போ போயிட்டானா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு. அப்போது ஹீரோனை வந்து, சரி ஓகே வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்களா. அந்த டைமில் வந்து ஹீரோ வந்து ரோட்டை அம்புன்ட்டு ஒரு ரோபோட்டை தனியாக போட்டுட்டு வந்திருப்பார்ல, அந்த ரோபோ வந்து ரொம்ப நாளாக ஆன் ஆகாமல் இருந்ததுனால அது இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக் ஆன் மோடுக்கு போனதுனால அது எந்திரிச்ச உடனே என்னோடய டார்கெட் அவங்க எங்கே இருக்காங்க, கியூசு எங்கே இருக்காங்க, என்னோடய டார்கெட் லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயும் இங்கேயும் திரும்பி பார்த்துட்டு, சரி டைரக்ஷனை பார்த்து போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வீட்டு வாசல்லே போய் நின்றுக்குச்சு. என்னென்னு பார்த்தா ஹீரோனை பார்த்து பேசணும்ல,
இருக்கும்ல அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மாஸ்டரை தேடி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வீட்டு டோர் பெல்லையும் அடிச்சிருச்சா நம்ம ஹீரோயின் வெளியே வந்து பார்க்குறாங்க. வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு அது ஒரு ஹியூமன் மாதிரி தானே இருக்குது. அதனால யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. ஆனால் அந்த ரோபோட் ஒன்னே அதோட ப்ரோக்ராம் கோடில் சொல்லிட்டு நீங்கள் தான் என்னோட மாஸ்டர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. நம்மகிட்ட தான் ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் ரோபோட் இருக்கே, இது என்ன புது ரோபோட்டாக இருக்குது ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் ரோபோட்டான நம்ம ஹீரோவை வந்து கூப்பிடுறாங்களா. அப்போ நம்ம ஹீரோ வெளியே வராரு. வந்து இது பார்த்தோன்னே சொல்லி முடிஞ்சு நான் மாட்டிக்கு போகிறேன் போலியே, இந்த ரோபோட் உண்மையெல்லாம் ஒளரிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அதை ஆல்ரெடி சொல்லிடுச்சு. ஆனால் நம்ம ஹீரோயின் தான் நம்பலையே. நம்ம ஹீரோயின் ஒன்னே இங்கே பாருங்களேன், இந்த ரோபோட் வந்து உங்கள் கம்பெனிலேருந்து வந்திருக்கு, அதுவும் அதுக்கு நான் மாஸ்டரா. அதான் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் ரோபோட்டான நீயே இருக்குல்ல, ஆனால் எப்படி எனக்கு ஒரு புது ரோபோட்டை வேற உங்கள் கம்பெனிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு கேட்கும்போது அப்போது ஹீரோ ஒன்று என்ன சொல்கிறாருன்னா, அது என் கம்பெனி ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க, அதான் இப்படி ரொம்ப கேர்ஃபுல்லாக இல்லாமல் இப்படி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க தப்பா அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஹீரோனை வேற வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சி வச்சிடுறாரு. நீங்கள் உள்ளே போங்க, நான் பார்த்துக்கிறேன் இந்த ரோபோட்டை, இதை நான் டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனை போயிட்டு ரெஸ்ட் எடுக்க உள்ளே அனுப்பிச்சி விட்டுறாரா. அப்போ நம்ம ஹீரோ ஒன்னே வந்து ஹீரோனை அனுப்பிச்ச உடனே அந்த ரோபோட்டை பார்த்து இந்த கதையை இப்போவே இங்கே முடிச்சாதான் நம்ம இங்கே ஒழுங்காக இருக்க முடியும், சரி நம்ம இங்கேருந்து போகலாமா அப்படின்ற மாதிரி அந்த ரோபோட்டை பார்த்து கேட்க அந்த ரோபோட்டுக்கு ஒன்றும் புரியாமல் நின்றுட்டுருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த ரோபோட்டை சைலண்ட்டாக வீட்டுக்கு பின்னாடி வலிச்சிட்டு போயிட்டுருக்காரு. அந்த ரோபோட்டா என்ன பண்ணுறீங்க, என் டார்கெட் கிட்ட போகணும், என் மாஸ்டர் கிட்ட நான் போகணும், நீங்கள் என்னை இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் என்னை இப்படி பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களை வார்ன் பண்ணுறேன், என்னோட டிஃபென்ஸ் மோட் ஆக்டிவேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு என் டிஃபென்ஸ் மோட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, இப்போ நான் உங்களை அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கா. நம்ம ஹீரோத்தை பார்த்தோன்னே உன் கழுத்தில் இருக்க பட்டனை எடுத்துட்டா நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க டேப்பை எடுத்து விட்டுறாரு. எடுத்து விட்டோன்னே அது ஷட் டவுன் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல, அவ்வளோதான். அதால் எதுவுமே இன்னும் ஆக்டிவேட் ஆக முடியாது, ஏன்னா அந்த ரோப்பை எடுத்துட்டாங்கல்ல. அந்த பெல்ட் எடுத்தோடனே அதுவும் ஷட் டவுன் ஆனதுனால நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது. இதுக்கு மேலே நீ என்ன பண்ணுவேன் நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மெதுவாக அந்த ரோபோட்டை வலிச்சிட்டு போயிட்டு பின்னாடி ஒரு ஓரமாக படுக்க போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஃபேஷன் டிசைனிங்கில் தான் ஒர்க் பண்ணுறாங்களா. அப்போது ஹீரோ ஒன்னே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து நாளைக்கு ஒரு பெரிய ஃபேஷன் டிசைனிங் ஷோ இருக்குது, அந்த இடத்துக்கு வந்து உங்களோட ட்ரெஸ்ஸோட டிசைன் நீங்கள் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வாட்டர்லாம் கொண்டு வந்திருப்பாரு கிளாஸில், அதை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் வாங்கும் போது அப்போது ஹீரோயின் வந்து ஹீரோ கையை பிடிக்கிறாங்களா, அது ஒரு மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அது ஒரு லவ் ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்க ரெண்டு பேரும் வர மாற்றி மாற்றி கிட்ட பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் கிஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸாக போகிறாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹீரோயின் வந்து அவங்க ஒரு ரோபோட்டுன்றதே மறந்துட்டு தான் க்ளோஸாக போகிறாங்க. திடீர்னு கண்ணை தந்து பார்த்தோன்னே ஐயோ நம்ம ரோபோட் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க கையை எடுக்கிறாங்களா. அப்போ தண்ணி வந்து ஹீரோ மேலே கொட்டிடுது. ரோபோட் மேலே தண்ணி கொட்டிடுச்சின்னு சொல்லிட்டு வேகமாக தண்ணியை தொடச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. சரி நம்ம என்ன பண்ணுறது, உன் கம்பெனிக்கே போகலாமா, உனக்கு எதுனா ஆயிடுமா, தண்ணி வேறு உன் மேலே பட்டுச்சு, எதுனா ப்ராப்ளம் ஆகிட போகுது, நீ ஒரு ரோபோட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்துடுறாங்க. அப்போது ஹீரோ ஒன்னே இல்லை எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இந்த தண்ணியில் என்ன ஒன்றும் பண்ணாது, கொஞ்சோண்டு தண்ணி தானே பட்டுச்சு, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கை வர அப்போது ஹீரோட செஸ்ட் மேலே இருக்குமா. ஹீரோ வேற ஏதோ ஆகலைன்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயின் ஒன்னே கை எடுத்துக்கிறாங்க. நான் எங்கே கை வச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு என்ன பண்ணுன்னு புரியல, எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேகமாக தண்ணி அவங்க ரூம்குள்ளே ஓடிடுறாங்களா. ஓடி போயிட்டு டோர் சாத்திக்கிட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ரோபோட் கிட்ட நான் இப்படி நடந்துக்கிறேன்னா, ரோபோட் மேலே நான் ஏன் இவ்வளோ ஃபீலிங்கை வச்சுருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல, இதெல்லாம் கரெக்டாக தப்பா ஒன்றும் புரியல, இது ஒரு மிஷின் தானே, இப்படிலாம் நான் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அப்போது ஹீரோ வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நான் இப்படியே எவ்வளோ நாள் தான் கியூசு கிட்ட இந்த உண்மையை சொல்லாமல் இருக்க முடியும், நான் ரோபோட்டாக கடைசி வரைக்கும் நடிக்கவும் முடியாது, நான் உண்மையை சொல்லி என்னோட ஃபீலிங்ஸ் அவட்ட சொல்லிதாகணுன்ற மாதிரி ஹீரோ வந்து முடிவு எடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் டே வந்து இந்த ட்ரெஸ் டிசைனிங் பார்ட்டியில் தான் காட்டுறாங்க. இன்னைக்கு வந்து யாரோட ட்ரெஸ்ஸோட டிசைன் ரொம்ப நல்லா இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டூடியோ வந்து ப்ரைஸாக கிடைக்கும். அதாவது அந்த ட்ரெஸ் டிசைனிங் பண்ணுறதுக்காகவே ஒரு ஸ்டூடியோ கிஃப்டாக தர போகிறாங்களா. அந்த ஷோக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க, ஹீரோ கூட தான் வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ ரோபோட்டுன்னு கூட தெரியாமல் எத்தனை பேர் உன்னையே பார்த்துட்டு இருக்காங்க பாரு, அந்த பொண்ணுங்களெல்லாம் பாரு, ஏன்னா நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கல்ல, அதனால தான் உன்னையே பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல அந்த பொண்ணுங்களும் அதே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஹீரோனை பற்றி தெரியும். அதே மாதிரி ஹீரோனோட ஹஸ்பண்ட் வந்து லூ குரூப்போட பிரசிடென்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம ஹீரோனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ இது வரைக்குமே லூ குரூப்போட ஒரு ரோபோட் தான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. இவங்களாம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஹீரோனோட பழைய கிளாஸ்மேட் ஒருத்தி இருப்பா. அவள் வந்து இதை நோட் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி இவ எப்படி இவ்வளோ பெரிய ஆளானா, இவ ஸ்கூலில் கூட என்னை விட அவ்வளோ திறமைசாலியும் கிடையாது, அவ்வளோ நல்லாவும் இருக்க மாட்டா, ஆனால் இவளுக்கு என்ன லூ குரூப்போட பிரசிடென்ட் பாய் ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கான், இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து சரி இங்கே வெயிட் பண்ணு, உனக்கு சாப்பிட்றதுக்கு நான் எதனா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரா. நம்ம ஹீரோனும் சரி நான் இங்கே வெயிட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க.
இருப்பாங்க. அப்போ அந்த ஓல்டு கிளாஸ்மேட் இருப்பாள், அவளோட கார்டில் வந்து 10 கோல்டு பார்ஸ் வாங்குற அளவுக்கு இதில் காசு இருக்கு, இந்த கார்டை நீ வச்சுக்கோ, ஆனால் உன் ஃபியான்சி இருக்கான்ல அவளை நீ என்கிட்ட கொடுத்துரு, என்ன உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோனுக்கா இந்த ரோபோட்டை நம்ம வாங்கின விலையே அவ்வளோ கிடையாது, அதில் ஒரு 2% தான் வரும், இவனை இவ்வளோ காசு தரேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரோபோட் தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த கார்டை கொடு, நீ என்னோட ஃபியான்ஸை எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்டை மட்டும் வாங்கிக்கிறாங்க. அப்போ அவளை வந்து நீ முட்டாளாக இருப்பேன்னு நினச்சேன், பரவாயில்ல ரொம்ப அறிவாளியாக தான் யோசிக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோனும் எனக்கு வேணுன்றது காசு அப்படின்ற மாதிரி கார்டை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வராரா, ஹீரோனுக்காக கப் கேக் கொண்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ இந்த ஓல்டு கிளாஸ்மேட் இருப்பால, உடனே ஹீரோ கையை பிடிச்சி இனிமேல் நீ எனக்கு சொந்தம், எங்கள் கூட வந்துருங்க, அவ கூடலாம் போவேண்ணா, இனிமேல் நீங்கள் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட, ஹீரோ ஒன்னே அடிச்சு ஓர்மா போ நீ யார் அப்படின்ற மாதிரி கையை தட்டி விட்டுட்டு ஹீரோன் கிட்ட போறாரு. அவன் என்ன நினச்சிக்கிட்டானா இனிமே இவன் எனக்கு ஃபியான்சியா இருப்பான் அப்படின்னு மாதிரி தான் போயிருப்பா. ஆனால் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஹீரோயின் வந்து அவன் முன்னாடியே திருப்பி நிற்க வச்சுட்டு, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு பார்த்து தான் பேசுறியா, இங்கே பாரு இங்கே நிற்கிறாள், இவ தான் கியூசு, இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் ஒன்னே ஆமாம் நீங்கள் எதுக்கு என்னோட ரோபோட்டை ஸ்டீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னோட ஃபியான்சிக்காக தானே இந்த கார்டெலாம் கொடுத்தீங்க, சப்போஸ் என்னோட ரோபோட் தான் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கவலையே படாதீங்க, என்னோட ரோபோட்டோட பேனர் வீட்டில் சும்மா தான் இருக்கு, இந்த காசுக்காக என்னோட ரோபோட்டோட பேனர் வேணா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும் ஏண்டி ஒரு மிஷினுக்காக வாடி என்னை இப்படி ஏமாத்தன, அந்த மிஷினுக்காக என்னையே வந்து உன்கிட்ட காசு கொடுக்க வச்சுட்டல்ல கியூசு, உன்னை சும்மா விட்டுவேன்னு மட்டும் நினைக்காத, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாளா. அப்போ வந்து அங்கே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, என்னென்னா வந்து எல்லாரோட டிசைன்ஸ்லாம் வந்து காட்டுங்க, ஏன்னா வந்து நிறைய டிசைன்ஸ் எல்லாம் நீ கொண்டு வந்திருப்பாங்களா, நம்ம ஹீரோயின் வந்து அவங்க டிசைன்ஸை காட்டலான்ற மாதிரி போகிறாங்க. ரொம்ப நாள் உழைச்சிருப்பாங்க அந்த டிசைன்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக, அவங்க பென்ட்ரைவ் போட்டு அவங்களோட ட்ரெஸ் டிசைனை காட்டலான்ற மாதிரி போட்டால் ஆனால் அங்கே ஒன்றுமே வரமாட்டேங்குது. அப்போ இதெல்லாம் பார்த்து அந்த ஓல்டு கிளாஸ்மேட் இருப்பாள், அவள் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அவள் வந்து மாற்றி விட்டுட்டா போல நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயினா என்னது காணும், நான் ஆல்ரெடி இதை ரெடி பண்ணி இதில் தானே சேவ் பண்ணி வச்சுருந்தேன், நான் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு இதை ரெடி பண்ணேன்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணும்போது அப்போ அந்த கிளாஸ்மேட் வந்துடுறா. அங்கே வந்துட்டு கியூசு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுற, கொஞ்சம் ஓரமாக போறியா, நான் வேணா என்னோட டிசைனை போட்டு காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் வேணா நீ வந்து தேடி எடுத்துகிட்டு வந்து போட்டு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு ஓரமாக தள்ளி விட்டுட்டு அவ்வளோ டிசைன் போடுறா. ஆனால் போட உடனே அங்கே இருக்கவங்களாம் ஷாக் ஆக்குறாங்க, என்ன அந்த டிசைன் இவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினா அந்த டிசைனை பார்த்தோன்னே அடி பாவி அது என்னோட டிசைன், எந்த இதுக்கடி நீ திருடுனா அப்படின்ற மாதிரி கேட்டால் ஹீரோ பார்த்துறாரு, ஓ என்னோட ஒய்ஃபோட டிசைனே நீ திருடிட்டியா, அதாவது ஃபியூச்சர் ஒய்ஃபோட டிசைனே திருடிட்டியான்னு சொல்லிட்டு வேக வேகமாக சிஸ்டம் கிட்ட போகிறாரு. இவரோட கம்பெனி ரோபோட்டே டெவலப் பண்ணியிருக்காங்க, அதனால இவருக்கும் நிறைய கோடிங்ஸில் தெரிஞ்சிருக்கும்ல. சிஸ்டமில் போயிட்டு நம்ம ஹீரோனோட டிசைன்ஸ்லாம் எப்படிலாம் கொண்டு வரலாம், அந்த டிசைன்ஸ் யாரோட பேரில் இருக்குன்னு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் நோண்டிட்டு இருக்காரு. இதை பார்த்து அந்த கிளாஸ்மேட்டும் இது சாதாரண ரோபோட் தானே, இது என்ன அவ்வளோ பெருசா பண்ண போகுது, நான் பண்ணதெல்லாம் கண்டிப்பா அது கண்டே பிடிக்காது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. ஆனா ஹீரோ ஏதோ ப்ரோக்ராம்லாம் போட்டு அவர் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த டிசைன் வந்து யார் கண்டுபிடிச்சா, அது யார் பேர்ல சேவ் ஆயிருக்கு, எந்த டிராஃப்ட்ல வந்து டெலீட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பண்ணது எல்லாமே வந்து ஹீரோ வந்து ஓப்பனா போட்டு காமிச்சிடுறாரு. இதை பார்த்தோன்னே இவளுக்கே ஷாக் இந்த கிளாஸ்மேட்டுக்கு, இந்த ரோபோட் இதை எப்படி பண்ணுச்சு, இந்த நேம்லாம் எப்படி கொண்டு வந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. இப்படி மானத்தை வாங்கிடுச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு உங்களை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக எல்லாத்தையும் ப்ராப்பராக போட்டு காமிச்சிடறாருல. அது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோயின் கொடுத்த ட்ரெஸ் டிசைன் தான் அங்கே நிறைய பேர் போட்டு காமிச்சதுலேயே ரொம்ப சூப்பரான டிசைன். அதனால அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க, இந்த ஸ்டூடியோ வந்து கியூசுக்கு தான் போகுது அப்படின்ற மாதிரி கிஃப்ட்டை அனௌன்ஸ் பண்ணிவிட நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால தான் ரொம்ப எஃபோர்ட் போட்டிருப்பாங்க அந்த ஸ்டூடியோக்காக தான். இது வந்து ஹீரோனுக்கு கிடைச்சோன்னே இந்த ஓல்டு கிளாஸ்மேட்டுக்கு ரொம்ப கோவம் வருது, இப்படி பண்ணிட்டாலே இவ்வளோ சும்மா விடக்கூடாது, ரோபோட்டை வச்சு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து உனக்கு ஹாப்பியான்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஸ்டூடியோ கிடைச்சதில்ல. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிட்டு இந்த ஸ்விம்மிங் பூல் ஓரமாக வாக் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோனும் ஹீரோ பார்த்து பேசிகிட்டே இருக்க. அப்போது ஹீரோ வந்து இந்த ஹாப்பியான டைமில் விட்ட உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட உண்மையை சொல்லணும், உங்கள்கிட்ட ஒன்று பேசணும், இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல, நம்ம ஹீரோனும் நீ எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான், என்னன்னு சொல்லு சீக்கிரம் சொல்லு அப்படின்னு கேட்க. அப்போ பின்னாடி இந்த கிளாஸ்மேட் வந்திருப்பா போல, அவள் வந்து ஹீரோயின் அந்த ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்டுடுறா சைடில். நம்ம ஹீரோ எதுவுமே யோசிக்கல, வேகமாக குதிச்சிடுறாரு. அவர் தான் ஒன்று ரோபோட் இல்லைல்ல, அதனால் குதிச்சுட்டு உள்ளே போயிட்டு ஹீரோயின் உள்ளே போன உடனே நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி வேகமாக இழுக்கிறாரு. நம்ம ஹீரோயின் வர உள்ள மயக்கத்திலே இருக்காங்களா. நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணணுன்னே புரியாமல் ஹீரோயின் உடனே அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்சம் மூச்சு காத்து தான் கொடுப்பாரு போல. அப்போ அவர் அங்கே அப்படி கொடுத்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, அட இந்த ரோபோட் மேலே தண்ணி பட்டா எதுனா ஆயிடுமே, ஏன்னா நார்மலாக ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றும் போதே அவங்களுக்கு ஏதோ ஆயிட போகுதுன்னு சொல்லிட்டு
ரோபோட்டை பார்த்து நம்ம உங்களோட கம்பெனிக்கு போகலாமெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க ரோபோட் கிட்ட பேசினதெல்லாம். அந்த டைம்லலாம் வந்து ரோபோட்டுக்கு எதுனா ஆயிடுமோன்னு பார்த்துட்டு இருப்பாங்களே, அதுவும் லைட்டான தண்ணிக்கே இப்போ ஒரு ஸ்விம்மிங் பூல்லே வந்து விழுந்து ஹீரோனை காப்பாற்றுறதுக்காக உள்ள இந்த ரோபோட் விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியே தூக்கிட்டு வந்த அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து உனக்கு எல்லாம் ஓகேவா, நம்ம உன்னோட கம்பெனிக்கு போகலாமா, எனக்கு பயமா இருக்கு, நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு பயமா இருக்கு, நான் உன்னை விட முடியாது, உன் மேலே எதுனா தண்ணி உள்ள போயிருக்க போடுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப பதறாங்க. அப்போ அந்த கிளாஸ்மேட் அங்கே வந்துருப்பால, அவ ஹீரோனை பார்த்து என்ன கியூசு உனக்கு வேற ஆம்பளையே கிடைக்கலையா, போய் ஒரு ரோபோட் கிட்ட போயிட்டு லவ் பண்ணுறேன்ட்டு உட்காந்துட்டு இருக்க, ரோபோட் கிட்டே அவனோட ஃபீலிங்ஸை காட்டுவா அப்படின்னு மாதிரி சொல்ல அந்த இடத்துக்கு பாட்டி வந்துடுறாங்க. பாட்டி இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த பொண்ணு ரொம்ப ஓவரா பேசியிருப்பால. அப்போ ஹீரோவை இதெல்லாம் பார்க்க பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, என் பேருன்னு போய் ரோபோ நீ நினச்சிக்கிட்டேன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, என் பேர் வந்து உண்மையாவே லூ குரூப்போட பிரசிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல இவ்வளோக்கா ஷாக்கு. என்னடா அது, ஸ்டார்டிங்கில் பிரசிடென்ட்னு சொன்னீங்க, ரோபோன்னு சொல்கிறீங்க, இப்போ உண்மையாகவே அவர் தான் பிரசிடென்ட்டா, இப்போ என்ன நடக்குதுன்னு புரியலையே, மறுபடியும் என்னை ஏமாற்றிட்டு இப்படி பண்ண வச்சுட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இவ பார்த்து புலம்பிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ இதில் பார்த்துட்டு ஆமாம் நான் தான் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். அப்போ பாட்டியும் சொல்கிறாரு, அது மட்டும் இல்லை என்னோட கிராண்ட் டாட்டர் இன்லாவே நீ டார்ச்சர் பண்ணியிருக்க, அவள் ஃபியூச்சர் கிராண்ட் டாட்டர் இன்லா, அவளை புள்ளி பண்ணிட்டல, உன்னை சும்மா விடுவேன்னு நினச்சான்னு சொல்லிட்டு அவளோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இவளை கூட்டிகிட்டு போங்க, இவளை கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவளை கத்திட்டு இருக்கா என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயினா என்னை சீட் பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பாலிசெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க, இவங்க என்ன நினச்சிருப்பாங்க, இவர் ஒரு ரோபோட்டு அப்படின்னு நினச்சி தானே ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க, ரோபோட்டுன்னு நினச்சி தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிருப்பாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து போக போக நம்ம ஹீரோனுக்கு வந்து அவர் மேலே லவ்வாகவே வந்திருக்கும். ஆனால் அது ஒரு ரோபோட்டுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ நாள் என்ன சீட் பண்ணிட்டியா நீ, ஏன்ட்டு ஏன் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் ஹீரோனுக்கு இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும்னா, இனிமேல் எந்த மென்னும் நம்ம ஹீரோனை தொட்டா நம்ம ஹீரோன் அந்த இடத்துல ஸ்டாச்சு பார்க்க மாட்டாங்களே, ரோபோட்டாக நினச்சி தொட்டிருப்பாங்க. ஆனால் அந்த டிசார்டர் வந்து மொத்தமாக போயிருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வர ஹீரோனை கையை பிடிச்சி நீ எதுக்காக இப்படி கோச்சிட்டு போகிற, கொஞ்சமாவது நான் சொல்கிறது கேளு, நான் சொல்கிறது கொஞ்சம் டைம் கூட, இத்தனை நாளாக வந்து உன்ட்ட நான் நடிக்கணும்னு நான் ஒன்றும் நடிக்கலை, அது ஏதோ தவறுதெல்லாம் நான் ஒரு ரோபோட்டாக உன்னோட வீட்டில் வந்து டெலிவரி ஆகிட்டேன். ஆனால் நான் உன்ட்ட இந்த உண்மையை எப்போ பார்த்தாலும் சொல்லணும் ட்ரை பண்ணியிருக்கேன், சான்ஸ் கிடச்சப்பெல்லாம் சொல்லணுன்னு தான் வந்தேன். ஆனால் நீ சொல்லிடுவியே, போய் சொன்னால் பிடிக்காது, சீட் பண்ணால் பிடிக்காதுன்ட்டு, அந்த பயத்திலேயே நான் உன்ட்ட சொல்லவே இல்லை எங்கே நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு சொல்லிட்டு. அதனால தான் சொல்லியே தவிர உன் மேலே நான் வச்சு இந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே போய் கிடையாது, உன் கூட ஒரு ஃபேக்கான ஐடென்டிட்டியில தான் நான் இருந்தேன், ஆனால் நான் ஃபீலிங்ஸ் வச்சது எல்லாம் போய் கிடையாதுன்னு சொல்ல நம்ம இருந்தோடனே ஆமாம் நீ சொல்கிறதுல எதை நான் நம்பணும் நீ நினச்சிட்ருக்க, எதை கேட்கணும்னு நீ நினச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போது ஹீரோ ஒன்னே நான் உன்ட்ட உண்மையாக ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், உன்ட்ட ஃபேக்கான ஐடென்டிட்டியில தான் ஒரு ரோபோட்டாக இருந்தேனே தவிர மற்றபடி உன்கிட்ட காட்டின ஃபீலிங்ஸ் எதுவுமே போய் கிடையாது, அது என்னோட ட்ரூ ஃபீலிங்ஸ் தான், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. நீ என்னை விட்டுட்டு போனீன்னா கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோனுக்குமே ஹீரோ ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் ஹீரோன் வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக நின்று கேட்டுட்ருக்காங்க. அப்போது ஹீரோ ஒன்று ஹீரோன் கையை பிடிச்சி அவரோட செஸ்ட்டில் வச்சு என் மனசை தொட்டு சொல்கிறேன், உண்மையாகவே நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் கூட இருக்கணும், என்னை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ கேட்குறாரு. நம்ம ஹீரோனா அவங்களுக்கு தான் ஹீரோவை ஆல்ரெடி ரொம்ப பிடிக்குமே, ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க நீ ரோபோட்டாக இருக்க, உண்மையானவனாக இருந்தால் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோ மன்னிப்பெல்லாம் கேட்குறது அவங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஹீரோ கேட்குறாரு நம்ம வேணால் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்க ஹீரோனுக்கு அது ஓகேவா இருக்கா, உடனே கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சுறாங்க. என்னாலே உன்னை விட்டுட்டு போக முடியாது, நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் ஹீரோட தப்பெல்லாம் வந்து மன்னிச்சு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை ஹீரோனுக்கு வந்து ஒரு ட்ரூ லவ் கிடைச்சிடுது. இந்த மூவி ஒரு ஹாப்பியான எண்டிங்கில் தான் முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.